அல்லேலூயா. கிறிஸ்துவுள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உபாகமம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை விட 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாரா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார், இப்பொழுது நீங்க இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப எகிப்திலிருந்து புறப்படும் போது 6 லட்சம் இஸ்ரவேலர் யுத்தம் செய்ய தகுதியுள்ள 6 லட்சம் பேர், பெண்கள் வேறு, பிள்ளைகள் எல்லாம் வேறு, 6 லட்சம் பேரை வைத்து சொல்லுகிறார், இப்ப இருக்கிறதை விட நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி அப்படி சொல்லி இருக்கிறார். 1000 மடங்கு அதிகமாகும்படி செய்வேன் என்று சொல்லி இருக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கும் தேவன் இதையே சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று. அல்லேலூயா. இந்த வசனங்களை எல்லாம் மனதிலேயே வைத்து நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு இப்படி தேவனுடைய ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தீங்க, அப்படியே என்னை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. இப்ப இருக்கிறதை விட 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே ஆபிரகாமுக்கு இப்படியாய் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்தபடியே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் எப்படி பெற்றுக் கொண்டான்? பொறுமையாய் காத்திருந்து பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது? பொறுமை தேவைப்படுகிறது. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது? அப்ப என்ன அர்த்தம்? வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணி பொறுமையாய் காத்து
வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணி பொறுமையாய் காத்து ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படும். அந்த வார்த்தையை பொறுமையாய் காத்திருந்து ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொண்டார். அல்லேலூயா. இதுபோல நாமும் பொறுமையாய் காத்திருந்தால் ஆசீர்வாதங்களை என்ன செய்யலாம்? ஆமா, முதல்ல வாக்குத்தத்தம் தெரியணும். அப்புறம் வாக்குத்தத்தத்தை சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதிலும் பொறுமையா இருக்கணும். நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வார். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கர்ப்பங்களுக்கும் சனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதங்களினாலும் ஒரே வானத்திலிருந்து ஆசீர்வாதம், ஆழங்களில் இருந்து ஆசீர்வாதம். பூமிக்கு ஆழத்தில் இருந்து என்ன வருகிறது? இப்ப கூட மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டுகிறார், எங்க கனிம பொருள் இருக்கிறதோ அதை மக்களிடத்தில் நாங்க கேட்டு விவாதிக்க தேவையில்லை. நாங்க அந்த இடத்துல எங்க கனிம பொருள் இருக்கிறதோ அதையெல்லாம் அப்படியே நாங்கள் என்ன செஞ்சு விடலாம், எடுத்து விட. தங்கமும் மண்ணிலே இருந்து எடுக்கப்படுகிறது தான், வெள்ளியும் செம்பும் இரும்பும் எல்லாம் ஆமா எல்லாம் பூமியில இருந்து தான் எடுக்கப்படுகிறது. மண்ணில இருந்து எடுக்கப்படுகிற தங்கம் ஒரு 10 கிராம் இப்போ லட்சத்தை எல்லாம் தாண்டி போகிறது. அல்லேலூயா. ஐயோ ஐயோ என்ன செய்கிறது? 50,000 இருக்கும்போ 5,000 வாங்கி வச்சிருந்தா இப்ப கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே என்று. அல்லேலூயா. 50,000 இருக்கும்போ 50,000 வாங்கி வச்சவங்க எல்லாம் இப்ப பணக்காரங்க ஆயிட்டாங்க. சரி, அது போட்டோம். பூமியின் ஆழங்களுடைய ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் ஒன்னே ஆசீர்வாதம். நம்முடைய சரீர ஆசீர்வாதம் மிக முக்கியமானதா இருக்கு. கர்ப்பங்களில் உள்ள ஆசீர்வாதம் மிக முக்கியமானதா. இன்னைக்கு அன்பான சகோதரிகள் குழந்தை இல்லைன்னு சொல்லி பல லட்சம் ரூபாயை ஆசை வார்த்தைகளை கேட்டு ஆஸ்பத்திரிகளுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் குமாரத்திகளுக்குள்ளே பலடு இருப்பது. வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு ஜெபிக்க வேண்டும். இப்படி சொல்லி இருக்கிறீரே, இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். கேட்கணும் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கிறவன் எவனும் யார் கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். இப்ப யார் கேட்டாலும் கொடுப்பாருனால் நம்ம கேட்டாலும் நம்முடைய எண்ணம் கடன் வாங்கிறது,
அடுத்தபடியாக எந்த ஆஸ்பத்திரியில போய் ஆலோசனை கேட்கறது? ஆலோசனை கேட்க போனா விடுவாங்களா? ஆலோசனை கேட்க போனா விடுவாங்களா? இந்த நாட்களில ஆஸ்பத்திரியையும் டாக்டர்களையும் நம்புவது கூட கடினமா இருக்கிறது. ஒரு சகோதரன் சிறிது காலத்துக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொன்னார். அவருக்கு தெரிந்த நல்ல பழக்கம் உள்ள ஒரு டாக்டர் மூலம் கண் பார்வையடையும்படி கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண போனாங்க. ஆபரேஷன் பண்ணி மருந்து ஊத்துங்கன்னு சொல்லி 6 மாசம் மருந்து ஊத்தியாச்சு. கண்ணு பார்வை வரல. சரி, இனி ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணணும்ல, அதை வேற ஒரு ஆஸ்பத்திரியில போய் பண்ணலான்னு போனா அவங்க பார்த்துட்டு சொல்றாங்களாம், அந்த கண்ணுல உங்களுக்கு கருவிலியை எடுத்துட்டாங்கன்னு, நீங்க எவ்வளவு மருந்து ஊத்தினாலும் அது இன்னி பார்வை என்ன செய்யாது, பார்வை. எல்லாம் நம்ம பத்திரிகையில எல்லாம் பாக்குறோம், அதை திருடினார்கள் இதை திருடினார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பரே சொல்லுகிறார், கருவிலியை திருடி விட்டார்கள் பாவி. ஆண்டவர் அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கட்டும். மற்ற கண்ணை நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி சொல்றார், ஒற்றை கண்ணனாய் நடந்து கொண்டு திரிகிறேன் என்று. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே டாக்டர்களை தெய்வத்திற்கும் மேலாக நம்பி சென்று கையில் இருக்கிற படம் கடன் வாங்கினது என்று கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகள் சொல்வார்கள், இன்சூரன்ஸ் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. இன்சூரன்ஸ் இருக்கிறது என்று சொன்னால் டாக்டர்கள் உடனே மனதுக்குள்ளே நினைத்து வைத்துக் கொள்ளுகிறார்கள், இது நமக்கு கிடைத்த பாக்கெட் மணி என்று. ஹல்லேலூயா. கடைசியில வியாதிக்குரிய காசை இன்சூரன்ஸ்ல கழிக்காம நம்மகிட்டே வாங்கிக்குவான். இன்சூரன்ஸ் அவங்களுக்கு பாக்கெட் மணி ஆகும். என்ன உலகம், பொய்யின் உலகம், கேடான சிந்தை உள்ள உலகம், உதவி செய்கிறேன் என்று சொல்லி உபத்திரவம் செய்கிற உலகம். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு சென்று வந்தவரிடத்திலிருந்து கேட்ட தகவல்கள் தான். ஹல்லேலூயா. அதனால ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்துலதான் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர் சொல்லியபடி ஆசீர்வதிக்கிறார். அவர் மட்டும் சொன்னதை கரெக்டா செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட காரணம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3 வசனங்களை வாசிக்கும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். போதும். ஹல்லேலூயா. இங்கே ஆபிரகாமோட ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தான் என்று 28ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று
ஆமா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் என்ன கீழ்ப்படிந்தான்? ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. உன் இனத்தை விடணும், உன் தேசத்தை விடணும், உன் தகப்பன் வீட்டையும் விடணும். நான் காண்பிக்கிற நாட்டுக்கு என்ன செய்யணும்? இப்ப உள்ளது மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல எந்த பாதையும் கிடையாது. ஹல்லேலூயா. எந்த பெரிய ரோடும் கிடையாது, பெரிய வாகனங்களும் கிடையாது, ஏரோப்ளேனும் கிடையாது, ட்ரெயினும் கிடையாது, பஸ்ஸும் கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாம் கால்நடையாதான் போடும். இல்லைன்னா கழுதை சவாரி தான் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆபிரகாமுக்கு இப்படி ஆய் சொல்லுகிறார் ஆண்டவர், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படும். ஆனா ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். ஆபிரகாம் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். அதனால மீண்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னை பெருகவே பெருகப்படும். 17ஆம் வசனம் பார்க்கும் போது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன் சந்ததியை வானது நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை ஆசீர்வாதம் வானது நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆபிரகாமின் தேவன் நம் தேவன், அப்படிதானே? ஆபிரகாமின் தேவன் தானே நம் தேவன். அப்ப ஆபிரகாம் கீழ்ப்படித்தது போல இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே. எத்தனையோ சகோதரிகளுக்கு கர்ப்பப்பை இல்லை என்று டாக்டர்கள் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். ஆனா அவர்கள் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வார்த்தை மேல் விசுவாசம் வைத்து ஜெபித்த போது கர்ப்பப்பையும் வந்தது, குழந்தையும் பிறந்தது. ஹல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறார்கள். ஒரு குழந்தை அல்ல, 2-3 குழந்தைகள் பெற்ற சாட்சிகள் இருக்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்று. ஒரு பார்வை அற்ற ஒரு குருடன் ஆண்டவரிடத்திலே வந்தான். ஆண்டவர் உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அதை அவன் கண்களிலே கழுவி கண்ணிலே பூசி சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்றார். அவன் கழுவி பார்வை அடைந்தான். ஹல்லேலூயா. ஏன் ஏன் சேருண்டாக்கினார்? உமிழ்நீரினால். மனிதனை தேவன் மண்ணினால் படைத்தார், அவர் சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைத்தார். இந்த குருடனையே அவர் தான் படைத்தார். ஆனா கண்ணுல கொஞ்சம் டிங்கரிங் வேலை பண்ணும் போது கொஞ்சம் விட்டுட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால உமிழ்நீரினால் மண்ணுல கொஞ்சம் சேருண்டாக்கி அதை எடுத்து அவன் கண்ணுல வைக்கிறான். இப்ப டிங்கரிங் வேலை என்ன ஆகுது? சரியா போச்சு. அவன் கீழ்படுகிறானா? இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு தேவையா என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு சீலோவாம் குளத்திலே போய் காலூசி. அவன் பார்வை இல்லாதவனா இருந்த போதும் சீலோவாம் குளத்திலே போய் கழுவி பார்வை அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவிடம் அவரை கீழ்ப்படிதான்.
இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர்களுக்கு ஆசீர்வாதம் தானாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறார். அவர் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க நம்மோடு கூட. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அன்று கூப்பிட்ட பிறவி குருடனுக்கு பார்வை கொடுக்க முடிந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தர நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் இருக்கிறதா? முடியல. கொஞ்சம் ஜெபம் பண்ண நேரம் இல்லை, அல்லது ஜெபம் பண்ண முடியல. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளும் முடியலை என்று சொல்லுகிறார்கள். வயோதிபர்களும் முதியோர்களும் கூட முடியவில்லை என்று சொல்லுகிறார். நோயாளியும் முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். சுகமுள்ளவர்களும் முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. முடியலை, முடியாது, முடியாது, முடியாது. இந்த வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடாது. ஜெபிக்க நேரம் இல்லை என்று சொல்ல தேவனுடைய பிள்ளைகள் துணியக்கூடாது. ஜெபமனக்கு நேரம் இல்லைன்னு துணிகரமா சொல்லக்கூடாது. சாப்பிடுறோமா, குளிக்கிறோமா, ட்ரெஸ் பண்றோமா, வேலைக்கு போறோமா, தூங்குறோமா, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும் போது ஏன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க நேரம் இல்லாமல் போகிறது? கர்த்தரை எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில். எப்போ 24 மணி நேரம் தூங்குற நேரம் தவிர மற்ற எல்லா நேரம் என்ன செய்யலாம்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் பெருகும்படியாய் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உன்னோடு கூட இருந்தேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்தேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தானிட்டானே நிறைவேற்றுவேன். இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணும். ஈசாக்கு போட்ட கட்டளை எந்த கட்டளை? ஆபிரகாமுக்கு இந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. ஈசாக்கு என்ன சொல்லுகிறார்? நீ இந்த தேசத்திலே தான் வாசம் பண்ண வேண்டும். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்தேன். உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு தான் ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஒருத்தருக்கு புறப்பட்டு போய் என்று சொல்லுகிறார். இனி ஒருத்தருக்கு நீ இந்த தேசத்திலே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்கும் அப்படிதான். நமக்கும் ஆண்டவர் இப்படிதான் என்ன செய்வாரு? சொல்லுவார். ஜெபம் பண்ணும் போது சொல்லுவார். அப்படி சொல்லும் போது நம்ம அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நான் கூட ஊழிய தொடக்கத்திலே சில அன்பான ஊழியர்கள் கூட சேர்ந்து ஊழியம் செய்தது. ஒரு தடவை ஒரு ஊழியக்காரோடு சேர்ந்து ஊழியம் செய்யும் போது அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது பகல்லே ஒரு தரிசனத்தை காண்கிறேன். இங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், இந்த சகோதரோடு கூட ஊழியம் செய்கிறேன். திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று ஒருத்தர் வந்து கேட்கிறார். இப்ப ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், இந்த சகோதரனோடு ஊழியம் செய்கிறேன். 3ஆவது தடவையும்
அதே மனுஷன் வந்து கேட்கிறார், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, நாம் நினைக்கிறோம் இந்த வழியாக போனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படலாம் என்று. ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிற கேள்வி என்ன கேள்வி? நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. அப்படி கேட்ட தேவன் அந்த இடத்திலிருந்து வெளியே வர உதவி செய்தார். புதிய புதிய ஊழியங்களை கொடுத்தார், கிராம ஊழியங்களை கொடுத்தார். கிராமங்கள் இருக்கிற சபைகளிலே செய்தி கொடுக்கும்படி வைத்தார். அல்லேலூயா. இப்படியாய் தேவன் படிப்படியாய் ஊழியத்தை வளரச்சு. அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க. விசுவாசிகளானாலும் நாம் செய்கிற தொழிலை குறித்த ஆண்டவரிடத்தில் அதிகமாய் கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபந்தான் ஜெயத்தை கொடுக்கிற காரியமா இருக்கிறது. பாருங்க, அடுத்து பாருங்க 12ஆம் வசனம், 13, 14 வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. பஞ்ச காலத்துல ஏதாவது ஒரு தேசத்துக்கு போலான்னு நினைச்சிருந்த ஈசாக்கு ஆண்டவர் சொன்னது என்ன? நீ இங்கேதான் வாசம், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஈசாக்கு பஞ்சத்திலே விதையை விதைத்தார், 100 மடங்கு ஆசை. செழிப்புள்ள காலத்துல கூட 100 மடங்கு ஆசீர்வாதத்தை செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. பஞ்ச காலத்திலே விதை வைத்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசை, 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்ததுனால அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய. நம்ம அப்படிதான், அவளை ஐஸ்வர்யனாக்கி வர வர விருத்தி அடைய செய்வார் ஆண்டுடைய வார்த்தையை கீழ்படியும் போது. அல்லேலூயா. அதெல்லாம் நடக்குமா என்ற சந்தேகப்படக்கூடாது. தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் நடக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு ஜெபிக்கும் போது நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமையும் ஆசீர்வதித்தார், ஈசாக்கையும் ஆசீர்வதித்தார். அடுத்தபடியாய் பாருங்கள், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். அல்லேலூயா. பாருங்க, லாபான் யாக்கோவுக்கு சம்பளத்தை 10 முறை மாற்றினான்னு இருக்கு. அல்லேலூயா. 10 முறை சம்பளத்தை மாற்றின போதும் அவன் என்ன சம்பளம் கொடுத்தானோ அதை ஆண்டவர் என்ன செய்தார்? பெருக பண்ணினார். அப்படி பெருக பண்ண தேவன் லாபானுக்குள்ள எல்லா ஆடுகளையும் எடுத்து யாக்கோபு. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு 10 ஆடு வச்சிருக்கிறோம்னு வச்சுங்க. அப்ப ஆடு மேய்க்கிறதுக்கு ஒருத்தனை நம்ம நியமிக்கிறோம். அப்ப அவர்கிட்ட சொல்லுகிறோம், புள்ளி உள்ள குட்டி எல்லாம் பிறந்தா அவனுக்கு சம்பளம் அப்படின்னு. அல்லேலூயா.
அப்ப ஆடு அவ்வளவு புள்ளி உள்ள குட்டி போடுமா போடாதா? போடாது. புள்ளி உள்ள குட்டிகளை எல்லாத்தையும் என்ன செய்யாது? போடாது. போட்டா கூட எப்பாவது ஒன்னா ரெண்டா போடும். ஆனால் இப்படி சம்பளத்தை லாபான் போட்ட போது யாக்கோபு தேவனிடத்தில் இந்த காரியத்தை சொன்னான். ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தா எல்லாம் புள்ளி உள்ள குட்டியா ஆகி போட்டார். ஹல்லேலூயா. ஒரு ஆடு 2 குட்டி 3 குட்டி போடும். அப்ப 10 ஆடும் 20 குட்டி போடுதுன்னு வச்சுங்க. 20 குட்டியில ஏதோ 2 3 ஏதோ முதலாளிக்கு போகுது, மீதி எல்லாம் யாருக்கு வருது? தொழிலாளிக்கு வருது. யாக்கோபு. அதான் சொல்றார், லாபானுக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்து தேவன் யாக்கோவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுல் அன்பானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்முடைய பட்சத்திலே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மை ஏமாற்றுகிறவர்கள் கையில் இருந்து எடுத்து நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ ஜெப குறிப்புகள், வேலை ப்ரமோஷன் கிடைத்ததானா சம்பளம் இன்னும் வரல, இனி எப்படி எப்படி எல்லாமோ எத்தனையோ காரியங்கள், வழக்குகள். ஆனால் தேவனை விசுவாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஐஸ்வர்யமும் கனவுமாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆடுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். இப்பொழுது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஐஸ்வர்யம் கனவுமாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே. அல்லேலூயா. எவரை ஐஸ்வர்யவானாகவும் எவனை பிச்சைக்காரனாகவும் மாற்றவும் தேவனால். அதனால இப்பொழுது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் வாழ்றதுக்குள்ள வழி என்னது? ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமை உள்ள நாமத்தை துதிக்க. பாஸ்டர் என்ன வேணுமானா அதுன்னு சொல்லுங்க, இந்த ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லணும்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் பேர் அப்படிதான் சொல்றாங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க? என்ன வேணுமானாலும் சொல்லுங்க, செஞ்சிடலாம். ஸ்தோத்திரம் பண்ணணும்னு மாத்திரம் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி பாடிடுவோம் என்றும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி பாடிடுவோம் என்றும். செடிலிருந்தமை மீட்டெடுத்தோம், நம்மை மீட்டெடுத்தோம், நாமத்தை நன்றியோடு நாம் பாடி நன்றியோடு என்ன செய்யணும்? சோதரம் செலுத்தி பாடணும். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளையரை பார்க்கிறோம். பாட்டினால் துய்த்து சோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவது தேவனுக்கு
பெரிய. அப்பதான் பிரியமானவனே உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்னு ஆண்டவர் வந்து கேட்பார். அல்லேலூயா. பிரியமானதை செலுத்தும் போது நாம் பிரியமானவர்களாய் மாறுகிறோம். தேவாதி தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். சிருஷ்டி கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். ரட்சகராகிய இயேசுவுக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். பிரியமானவர்களாய் மாறும்போது சாலமோன் கிட்ட வந்து கேட்டார், உனக்கு என்ன வேணும் கேளா. அல்லேலூயா. அதே மாதிரி நமக்கிட்டையும் வந்து கேட்பார், என்ன வேணும் அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் சொல்லி எல்லாவற்றையும் கேட்டுடலாம். ஐஸ்வர்யம் கனவும், ஆமா, எல்லா ஐஸ்வர்யங்களும் அவர் சர்வத்தையும் அவர் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் ஆண்டுடைய கரத்தினாலேயா. வசனங்கள் எல்லாம் நினைவிலே இருக்க வேண்டும். வசனங்களை ஒரு சின்ன புத்தகம் நோட் புக் வாங்கி அதுல எழுதி வச்சிருக்கோம். எவ்வளவு நேரத்துல வாக்குத்தத்தமான வசனங்களை, ஆசீர்வாதமான வசனங்களை எல்லாம் சொல்லி சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலேயா. அப்போ என்னை மேன்மைப்படுத்தவும் என் தேவனால் ஆகும். ஆண்டவரே, என்னை மேன்மைப்படுத்த உம்முடைய கருத்தினால் ஆகும். என்னை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க முடியும். இல்லை என்றால் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது? ஆகாய தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மரம் என்ன செய்யல, கனி கொடுக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதி. எதுவும் கைகூடி வரவில்லை. செய்கிற தொழில் ஒன்றும் என்ன செய்யல, கை கொடுக்க. எதோ செய்து பார்க்கிறோம், ஓட்டி செய்து பார்க்கிறோம். கிடைக்கிற நேரங்களில் எல்லாம், கிடைக்கிற வேலையெல்லாம் என்ன செய்யறோம்? செய்யறோம். தூக்கமில்லாமல் வேலை செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்புறீங்களா, நம்பலையா? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்துல பீரோல இன்னும் என்ன இல்ல, காசு இல்ல, பாக்கெட்டும் காலி, பீரோவும் காலி, பேங்க் அக்கௌண்ட்டும் காலி. அல்லேலூயா. நான் விசுவாச ஊழிய தொடங்கின காலத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே எதுவும் இல்லையே ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இன்று முதல்ல என்னை ஆசீர்வதிங்க. அப்போ எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒண்ணு இருந்தது. அதுல 500 ரூபாய் பணம் இருந்தது. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை தான் ஆண்டவர் காட்டி கொண்டே இருந்தார். ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாத. இப்ப கூட பேங்க்ல எவ்வளவு இருக்கு? 500 ரூபாய் இருக்கு. நம்புவீங்களா? அப்படி 2-3 நாள் ஜெபித்துட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டையே ஆண்டவர் காட்டி கொண்டிருந்ததுனால அங்க போய் அந்த மேனேஜர் கிட்ட, இல்ல நான் ஊருக்கு போலான்னு இருக்கிறேன், போய் தான் சொன்னேன். அதனால இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி, அவர் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம். நீங்க திடீர்னு வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு
அது 500 ரூபாயும் க்ளோஸ் பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. அதை வச்சு சில நாட்கள் நாம் தேவைகள் சந்திக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஆண்டவர் காட்டுறது இல்லை. அல்லேலூயா. சொன்ன நம்ப மாட்டீங்க. விசுவாச பாதை ஒரு ஆசீர்வாதமான பாதை. ஏன்னா அது ஆண்டவர் நடத்துகிற பாதை. காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புகிறவர். ஆனால் அடுத்த மணி நேரம் என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. விசுவாச பாதை அப்படிப்பட்ட பாதை தான். விசுவாச பாதையில் வந்த எத்தனையோ ஊழியர்களை ஆண்டவர் இன்றைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்நாட்களில் உண்மையான விசுவாச ஊழியக்காரர்களை பார்ப்பது கொஞ்சம் கடினமா இருக்கலாம். உடல் ரிட்டையர்ட் ஆகும் போது பென்ஷன் வாங்கி சாப்பிடுகிற நாட்களில விசுவாச ஊழியம் என்று சொல்லுகிறார்கள். இல்லது மனைவி நல்ல சம்பாதிக்கிறது, இதை விசுவாச ஊழியம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. எப்படியோ ஒன்று கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டால் சரி. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தோம். நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறதுமான நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் என் கற்பனைகளையும் கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞானதிருஷ்டிக்காரர்கள் எல்லாரையும் கொண்டும் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திட சாட்சியாய் எச்சரித்து கொண்டிருந்தோம். அவர்கள் செய்கூடாமல் கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல் தங்கள் கருத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோட பண்ணின அவருடைய உடன்படிக்கையும் அவர் தங்களுக்கு திட சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் மறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை போல கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய பார்ப்பித்த விக்கிர தோப்புகளை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிர தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகள் எல்லாம் பணிந்து கொண்டு மாகாதை சேவித்தார்கள். ஆண்டவர் இப்படியாய் நிறைய ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த போதும் அவர்கள் அப்பப்ப வழி விலகி போகிறவர்களாய் விக்கிர ஆராதனைக்காரர்களாய் மாறி போனார். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்க்கும் போது 100 கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு 80 கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை அப்படியே பளபளன்னு இருக்கிற விக்கிரகங்களை அப்படியே தடவி கும்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். சப்பரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி வேதனையான கிறிஸ்தவர்களுடைய சூழ்நிலையை பார்க்கும் போது மிகவும் வேதனையாயிருக்கிறது. அநேக ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் கூட எங்க பிரதர் போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டா அங்க போயிட்டு வந்த அப்படின்னு
வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆஹா, என்ன கூட்டம், என்ன கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டம். சபையில எழும்பி அவ்வளவு நிறைய சாட்சிய சொல்லுவார்கள். திடீர்னு பார்த்தா அவ்வளவு பெரிய கூட்டம் குடும்பமா போயிட்டு வந்தோம். அப்போ பார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை தொழுது கொண்டு எல்லாரும் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் என்று வேதம் சொல்றது. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் விக்கிரகங்களை, நான் கூட கிறிஸ்தவ ஆலயம் என்று சொல்லி ஏதாவது பங்கன் எல்லாம் இப்ப எல்லாம் கொஞ்சம் அழதிக்கு முன்னால நண்பர்கள் எல்லாம் கூப்பிடும் போது போயிருக்கிறேன். அப்பொழுது சுவர்களில எல்லாம் விக்கிரகங்களை, இயேசு கிறிஸ்துவ விக்கிரகம் தான், சீசர்களும் விக்கிரகங்கள் தான், எல்லாவற்றையும் அப்படி பல செஞ்சு அப்படி சோப்பு கலர்ல சோப்பு பெயிண்டையும் தடவி ரத்தம் சிந்தினதா காட்டுவார்கள். பார்த்தது நம்முடைய உள்ள என்ன ஆயிரும்? உருகி போய் நம்மளும் ஒரு கும்பிடு போடணும்னு தோணும். அல்லேலூயா. அவர் 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இப்ப உயிரோடு இருக்கிறவருக்கு எப்படி செலவழிக்கிறது? உயிரோடு இருக்கிறவருக்கு எப்படி லைட்டு கொளுத்தி வைக்கிறது? நம்ம ஊர் முறைப்படி உயிரோடு இருக்கிற யாருக்காவது ஒரு படம் போட்டாவை அப்படி வச்சு அப்படி லைட்டு கொளுத்தி வச்சு மெழுகுவர்த்தி கொளுத்தி வச்சு கும்பிடுவீங்களா? ஆனா உயிரோடு இருக்கிற இயேசுவை மெழுகுவர்த்தி கொளுத்தி வச்சு கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கிறிஸ்தவர். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருப்பாப்பு கொண்டிருக்கிறவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அல்லேலூயா. விக்கிரகாராதனை செய்கிறவர்களை குறித்து வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அல்லேலூயா. இப்படி எல்லாம் ஆராதித்தா நீங்க ஏமாற்றப்படுகிறீர்கள், வஞ்சிக்கப்படுகிறீர்கள். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என்ன செய்ய முடியாது, சுதந்திரிச்சு. நல்ல ஆசீர்வாதம் வேணும்னா பரிசுத்த ஆவியாகிய தேவனை நாம் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நேசகுமாரன் மரித்தோர் உயிரிழந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம ஜெபத்தில் நம்ம கண்முன்ன இயேசு தெரியும், சிலை தெரியக்கூடாது. இயேசு எப்படிப்பட்டவர், தெய்வம் எப்படிப்பட்டவர்? ஆதியாகமத்திலே பார்க்கும்போது நம்முடைய ரூபத்தின்படி சாயலின்படியும் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆண்டுடைய வார்த்தையை கீழ்படியாமல் மரத்திற்கு பின்னால் ஒழித்து கொண்டார்கள், கட்டளையை மீறினவர். இப்போது 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக படைக்கப்பட்டது, தேவ சாயலாக. இப்ப தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பேர். அல்லேலூயா.
தேவன் தன்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டித்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன போது ஆதாம் தன் சாயலின்படி ஒரு மனுஷனை பெற்று அவனுக்கு சேர்த்து சாயல் எவ்வளவு மாறி போச்சு பாத்தீங்களா? இப்ப சாயல் எவ்வளவு மாறி போச்சு. சாயல் ரொம்ப மாறி போச்சு. அதனால இப்ப நம்ம பாக்குற சாயல் எல்லாம் தேவ சாயல் கிடையாது. இயேசு கிறிஸ்து கூட எப்படி வந்தார்? அடிமையின் ரூபம் எடுத்து இந்த மண்ணுலோகில் வந்தார். அல்லேலூயா. அவர் தேவ சாயல்ல வரவில்லை, மனுஷ சாயல்லே வந்தார். அல்லேலூயா. அதனால மனுஷ சாயல்ல வந்த இயேசுவை அப்படியே சிலையை உண்டு பண்ணி தொழுது கொள்வதனால நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகிறோம். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவர்களே, நாம் தேவ வசனத்தை எப்பொழுதும் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இடதுபுறம் வலதுபுறம் வசனத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலக கூடாது. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? கீழ்ப்படிதல். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? கீழ்ப்படிதல். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? கீழ்ப்படிதல். அப்ப நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் வைத்திருக்கிற தேவன் நம்மை ஐஸ்வர்யங்களாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, அப்பா பிதாவே, இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு பெருகும்படி செய்கிற தெய்வமே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் பாரத்தோடும் வேதனையோடும் உடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே 1000 மடங்கு ஆண்டவரே ஐஸ்வர்யவான்களாகும்படி ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்பா, ஈசாக்கை 1 மடங்காய் ஆசீர்வதித்ததே ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன். அப்பா, ஐஸ்வர்யம் கனவும் மாறியே வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உடைய கருத்தினாலே ஆகும் என்று பார்க்கிறோமே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க உம்முடைய கருத்தினாலே ஆகும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். நல்ல புத்திசாலியாய் வானத்தை திறந்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செய்கிறேன். ஆண்டவரே, பூமியின் ஆழங்களில் உள்ள ஆசீர்வாதங்களும் கற்பங்களும் சனங்களும் கூறிய ஆசீர்வாதங்களையும் பெற்று சாட்சியா ஜீவிக்க கர்த்தர் உதவி செய். ஆண்டவரே, எங்கும் போக வேண்டியதில்லை, இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும் போதே ஆண்டவரே கற்பங்களுக்கும் சனங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கனப்படுத்த என் தேவன் வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பரலோகத்தின் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்துங்கள். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஒரு பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தின் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. Hallelujah. Hallelujah. Hallelujah.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து ஐஸ்வர்யங்களாக்குவாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.